வேலு பிரபாகரன் இந்திய திரைப்பட தயாரிப்பாளர், ஒளிப்பதிவாளர், நடிகர் என பல பரிமாணங்களை கொண்டவர். இவர் சர்ச்சைக்குரிய கருப்பொருள்களாக அறியப்படுகிறார். இவர் படங்களில் பெரும்பாலும் நாத்திகம், புரட்சிகர செய்திகளை இவரது படங்களில் எடுத்து காட்டுகிறார். இவர் இயற்பெயர் வேலு பிரபாகரன். இவர் பிறப்பு 6 மே 1957. இவர் இறப்பு 18 ஜூலை 2025. 68 வயதில் காலமானார். இவர் மனைவி பெயர் ஷெர்லி தாஸ். வேலு பிரபாகரன் ஒளிப்பதிவாளராக தனது வாழ்க்கையை தொடங்கினார். 1989ஆம் ஆண்டு திகில் திரைப்படமான நாளை மனிதன் திரைப்படத்தில் இயக்குநராக அறிமுகமானார். அதன் தொடர்ச்சியாக 1990ஆம் ஆண்டு அதிசய மனிதன் திரைப்படத்தை இயக்கினார். பின்னர் R.K. செல்வமணியின் தயாரிப்பில் அசுரன், ராஜாளி ஆகிய 2 அதிரடி திரைப்படங்களை இயக்கினார். இரண்டுமே பின்னர் அதிரடி படங்களில் இவர் முன்னணி கதாபாத்திரங்களில் நடிக்கத் தொடங்கினார். பெரும்பாலும் புரட்சியாளராக நடித்தார். கடவுள் 1997, சிவன் 1999, புரட்சிக்காரன் 2000 ஆகிய திரைப்படங்களை உருவாக்கினார். 2000ஆம் ஆண்டில் தீபாவளி என்ற திரைப்படத்திற்கான முன் தயாரிப்பு பணிகளை தொடங்கிய இவர் நடிகர் கமலஹாசனை முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க அணுகினார். இருப்பினும் நடிகரின் நிராகரிப்பால் அந்த படத்திட்டம் ஒத்திவைக்கப்பட்டது. 2004ஆம் ஆண்டில் வேலு பிரபாகரன் காதல் அரங்கம் என்ற திரைப்படத்தை தயாரிக்கும் பணியை தொடங்கினார். இவரது வாழ்க்கை பிரபாகரன் ஒரு காலத்தில் நடிகையும் இயக்குநருமாக இருந்த பி. ஜெயதேவியை மணந்தார்.